The reverse fries. Hello friends, welcome to one more rep. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ப்ரோ 6 days ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுங்க ப்ரோ, இல்லாட்டி இன்டர்மீடியட் ஒர்க் அவுட் சீரிஸ், புஷ் புல் லெக்ஸ் ஒர்க் அவுட் ஃபார் 6 days நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. மெயினான ரீசன் என்னன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அட்வான்ஸில் ஷூட் பண்ணி வச்சுட்டனால என்னால் இந்த வீடியோவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எப்படியோ பிளான் பண்ணி இந்த 6 days ஒர்க் அவுட் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஒரு புஷ் ஒர்க் அவுட். அதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த செஸ்ட், கொஞ்சோண்டு ஷோல்டர்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு ட்ரைசெப்ஸ். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மெஜாரிட்டி நம்ம செஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ நம்ம செஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டிக்ளைன் ப்ரெஸ். ஸோ டிக்ளைன் ப்ரெஸ் பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே டிக்ளைன் ப்ரெஸ் வந்து நம்மளோட லோவர் செஸ்ட்டுக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் டிக்ளைன் செஸ்ட் வந்து நம்மளோட ஃபுல் செஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறதை விட டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து இன்னும் இன்ஜரிக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்ளைன் ப்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ரிலீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் மேபி ஃப்ளாட்டை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் டிக்ளைன் ப்ரெஸ்ஸே பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் ஃப்ளைஸ். ஸோ மெஷின் ஃப்ளைஸ் வந்து நம்ம செஸ்ட்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒன்று நம்ம கேபிள் ஃப்ளைஸ் பண்ணோம், மெஷின் ஃப்ளைஸ் பண்ணோம், இல்லாட்டி டம்பிள் ஃப்ளைஸ் பண்ணோம். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃப்ளைங் மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட்டோட ப்ராட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். நம்மளுக்கு இதில் தப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஒரே ஒரு கியூ என்னன்னா, நீங்கள் வந்து இந்த மெஷின் ஃப்ளைஸ் பண்ணும்போது உங்களோட எல்போஸ் வந்து கொஞ்சம் அவுட்வர்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் நல்லா உங்கள் செஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்போஸ் வந்து கீழே பாயிண்டடாக சில பேர் வச்சு பண்ணுவீங்க, அது வந்து ரொம்பவே தப்பு. அப்படி பண்ணாதீங்க. உங்களோட எல்போஸ் வந்து வெளியில் பாயிண்டடாக இருக்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இன்க்ளைன் ப்ரெஸ். இன்க்ளைன் ப்ரெஸ் வந்து ஒரு அப்பர் செஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். இது ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிட்டு கூட இருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த இன்க்ளைன் ப்ரெஸ் வந்து நம்ம இப்போ பார்பெல்ல பண்ணுறோம். என்னோட பழைய வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு சில வீக்ஸ் வந்து நீங்கள் டம்பெல்ல பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வீக்ஸ் வந்து நீங்கள் பார்பெல்ல பண்ணுங்கள், அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுங்கள். பட் இந்த ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் எப்படி இருக்குன்னா, இந்த கிளாஸில் வந்து நீங்கள் பார்பெல்ல பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டம்பெல்ல பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கு வந்து நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க. அடுத்ததாக பண்ண போகிற செஸ்ட் வேரியேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேபிள் ஃப்ளைஸ். ஸோ கேபிள் ஃப்ளைஸ் ஒரு ஃப்ளைங் மூவ்மெண்ட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட செஸ்ட்டோட வித் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம ஃப்ளைங் மூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம கேபிள் ஃப்ளைஸ் பண்ண போகிறோம். இதுவுமே ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ கேபிள் ஃப்ளைஸ் தான் நம்ம பண்ண போகிற லாஸ்ட் செஸ்ட் வேரியேஷன். அடுத்ததாக வந்து நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் ஃபர்ஸ்ட் பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மிலிட்டரி ப்ரெஸ். மிலிட்டரி ப்ரெஸ்ஸை வந்து ஸ்டாண்டிங் பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் இவ்வளோ நேரம் நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு வரும்போது நம்மளோட ஷோல்டர் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வெயிட் லோட் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ உங்களால் வெயிட் லோட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். மிலிட்டரி ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தப்பு பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்பெல்ல மேலே ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களோட இடுப்பை வந்து நல்லா ஆர்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பேக் பெயின் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் ஸ்ட்ரைட்டாக நின்று பாரை புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நின்று பாரை புஷ் பண்ணுங்க. ஷோல்டரோட செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சைட் லேட்ரல் ரைசஸ். ஆனால் இது வந்து நம்ம கேபிளில் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட சைட் டெல்டாய்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். கேபிளில் பண்ணுறக்கும் இது நம்ம டம்பலில் பண்ணுறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேபிளில் பண்ணும்போது எப்போவுமே நம்மளோட அந்த வெயிட் டென்ஷன் வந்து நம்மளோட சைட் டெல்டாய்ட்லேயே இருக்கும். ஸோ கேபிளில் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. பட் கேபிளில் பண்ணுறதை விட நம்ம டம்பலில் ஹெவியர் லோடு ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ரெண்டுமே பண்ணுவோம். ஸோ மாற்றி நம்ம பண்ணுறது வந்து பெட்டர். அடுத்ததாக பண்ண போகிற ஷோல்டர் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெஷினில் வந்து நம்ம ரிவர்ஸ் ஃப்ளைஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஏற்கனவே தெரியும் நம்மளோட ஷோல்டர் மசில்ஸில் வந்து 3 ஹெட் இருக்குது. ஃப்ரண்டல் ஹெட், மீடியல் ஹெட் அண்ட் ரியர் ஹெட். ஸோ ரியர் ஹெட்னா இது வந்து பின்னாடி இருக்கிற ஹெட்னு அர்த்தம். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற ஹெட் டார்கெட் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணுறோம். ஸோ இந்த மெஷின் ஃப்ளைஸ் வந்து கொஞ்சம் டேரெக்டான ஒரு எக்ஸசைஸ் தான். இது வந்து நம்ம ரொம்ப வரி பண்ண தேவையில்லை. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பெக் ஃப்ளைஸ் பண்ணும்போது சொன்ன அதே டிப் தான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இது பின்னாடி இழுக்கும் போது உங்களோட எல்போஸ் வந்து வெளியில் பாயிண்டடாக இருக்கணும், கீழே பாயிண்டடாக இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் நீங்கள் கவனித்து பண்ணிங்கனாலே போதும். இந்த 3 வேரியேஷனோட நம்மளோட ஷோல்டர் எக்ஸசைசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம ட்ரைசெப் எக்ஸசைசஸ்க்கு போவோம். ஸோ ட்ரைசெப் எக்ஸசைஸ்னோடய நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரைசெப் புஷ் டவுன். ஸோ எந்த ஒரு ட்ரைசெப் ஒர்க் அவுட்டில் பார்த்துட்டிங்கனாலும் இந்த ட்ரைசெப் புஷ்
டவுன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ப்ளஸ் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு ஈஸியான எக்ஸசைஸுங்கிறனால எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். பட் இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த புஷ் டவுன் பண்ணும்போது அவங்களோட எல்போஸ் வந்து வெளியில் ஃப்ளேர் அவுட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்போஸ் வந்து உங்கள் பாடியோட க்ளோஸாக வச்சு கீழே வெயிட்டு புஷ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அந்த லோடு வந்து மேக்ஸிமம் உங்களோட ட்ரைசெப்ஸ்லேயே இருக்கும். ட்ரைசெப்ஸுக்கு நம்ம பண்ண போகிற அடுத்த வேரியேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரைசெப் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன். அது வந்து நம்ம டம்பல் வச்சு பண்ணுவோம். ஸோ டம்பல் நீங்கள் எப்படின்னா உங்களோட தலைக்கு மேலே கேரி பண்ணிட்டு நீங்கள் வெயிட்டை மேலே புஷ் பண்ணும். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது உங்களோட ட்ரைசெப் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ட்ரைசெப் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஒரு டிப் என்னன்னா, நான் ஏற்கனவே புஷ் டவுனுக்கு சொன்ன அதே டிப் தான். பட் புஷ் டவுன் வந்து என்ன சொன்னேன்னா, உங்களோட எல்போஸ் வந்து உங்கள் பாடிக்கு ஒட்டினாப்பில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது உங்களோட எல்போஸ் வந்து உங்களோட ஹெட்டுக்கு க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு. பட் நான் ஹெட்டுக்கு க்ளோஸாக இருக்கணும்னு சொன்னனால நீங்கள் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப இப்படி பக்கத்தில் வச்சு பண்ணோன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். கம்ஃபர்டபுளாக உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட எல்போஸ் வெளியில் போகாமல் நீங்கள் உள்ளே ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை நீங்கள் விட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து எல்போ வந்து தலைக்கு க்ளோஸாக வச்சுக்கணுமேன்ட்டு தான் இருக்குமே தவிர ப்ராப்பராக பண்ணோன்ட்டு இருக்காது. அதனால நீங்கள் கம்ஃபர்டபுளாக எல்போஸ் ரொம்ப ஃப்ளேர் அவுட் ஆகாமல் எப்படி வச்சு பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு வெயிட்டை புஷ் பண்ணால் போதும். ஸோ இதோட நம்மளோட டே 1ஓட எக்ஸசைசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் எவ்வளோ செட்ஸ் பண்ணோம், எவ்வளோ ரெப்ஸ் பண்ணோங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர உங்கள் ஃபார்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க வேணாம். டக்குன்னு நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிட்டு ப்ரோ இந்த ஃபார்ம் கரெக்டாக அப்படி நீங்கள் அனுப்புனீங்கனாலே போதும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ஹாய்னு அனுப்பிட்டு அப்புறம் ரொம்ப மெசேஜஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாமான்னு கேட்டு அப்புறம் அதுக்கு ஒரு 10-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இவ்வளோ டிலே எல்லாம் வேணாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் கரெக்ஷன் வேணுமா, டக்குன்னு வீடியோ அனுப்பிட்டு இது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா ப்ரோன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். நான் அதை உடனே உங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன். அது தவிர உங்களுக்கு ஒர்க் அவுட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் கூட போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட பேர் ஆஷிக். நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.